ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம நாட்டோட பாரம்பரியமான கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக கூழுனா ஒன்று கம்பங்கூழ் இல்லை ராகி கூழ் அப்படி இருக்கும். இந்த கூழ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது ராகி கம்பங்கூழ். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ராகி மாவில் வந்து நம்ம உப்பு நல்லா பெரட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு, இப்போ மறுநாள் சாப்பிட்றோன்னா முந்தின நாள் மதியானமே அதை வந்து வெயிலில் வந்து வச்சிடணும். துணி கட்டி தான் வைக்கணும். நம்ம க்ளோஸ் பண்ணி இரும்பில் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம அப்படி தான் வைக்க போகிறோம். இப்போ அந்த கம்பு வந்து நல்லா அரைச்சிக்கணும். அதாவது கோர்ஸ் கிரைண்டிங்காக ஒன்றும் பாதியுமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா போதும். ரொம்ப மாவு மாதிரி அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா பண்ணால் போதும். ஸோ இது என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஒரு சுடு தண்ணி காசி அந்த மாவை வந்து அதில் கலந்துடணும். கலந்து நல்லா கிண்டிடணும். இது வந்து நம்ம எப்படின்னா, இப்போ நம்ம வெயிலில் வச்சுட்டு ஈவினிங்காக ராத்திரியாக பண்ணணும். முந்தின நாள் ராத்திரி நம்ம இதை செய்ய வேண்டியது. ஸோ மாவை வந்து நல்லா இதில் கலந்துட்டு, அதை ஃபஸ்ட்டு அந்த கம்பு இருக்குல்ல, கம்பை வந்து ஃபஸ்ட்டு அலசி மேலோட்டமாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் தண்ணியில் போட்டு கலக்க போகிறோம். ஸோ நம்ம ஏன்னா அப்போ தான் அது வந்து பொங்கும். முந்தின நாள் ராத்திரி நீங்கள் செய்யும் போது அது வந்து நல்லா பொங்கும். பாருங்கள், இப்போ இது போட்ட பிறகு இதை நல்லா இப்படி கலந்துக்கணும். நம்ம நல்லா கலந்து அது கொஞ்சம் நல்லா கொதி வந்து அந்த கம்பு வந்து வேகிற சமயத்தில் இப்போ நம்ம வெயிலில் வச்சுருக்கோம்ல ராகி, அதையும் வந்து அதில் நம்ம கலந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் கலக்கிறேன் பார்த்தீங்களா. நல்லா அது கலக்கும் போது நல்லா அது எல்லாமே ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து நல்லா கலக்கும் போது தான் அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு தரும். எப்பயுமே இப்போன்னு இல்லை, நீங்கள் வீட்டில் செய்யும் போதே பார்த்துருக்கலாம். முந்தின நாள் ராத்திரி செய்யும் போது அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஈஸ்ட் ஃபார்ம் ஆனால் தான் அது குளிர்ச்சி தரும். ஜென்ரலாக வந்து களிக்கும் கூழுக்கும் என்ன வித்தியாசம்னா, களி வந்து அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிடுவோம் ராகியில். கூழ் வந்து அந்த ஈஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி சாப்பிட்றது. களி வந்து சூடு, கூழ் வந்து எப்பயுமே வந்து குளிர்ச்சி தரும் நம்மளுக்கு. ப்ளஸ் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து நம்ம கம்பங்கூழோ இல்லை ராகி கூழோ சும்மா குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து இது இருக்காது. அது எப்படி சொல்கிறது, டக்குன்னு பசிக்கும். பட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஸ்டன்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ராகி வந்து நம்மளுக்கு வந்து நல்ல கால்சியம். ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பு வந்து நம்ம வயிற்றை வந்து நல்லா சுத்தம் பண்ணும். இந்த கம்பங்கூழ் ராகியோடு சேர்ந்து குடிக்கும் போது வயிறு வந்து நல்லா சுத்தம் பண்ணும். எங்களுக்கும் தெரியாது, இது பொள்ளாச்சியில் வந்து நான் கம்பங்கூழ் குடிச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது அம்மாவோட கொலீக் தான் வந்து இந்த ஐடியா கொடுத்தாங்க. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனல் ஸ்டேட் இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம மோரில் கலந்து வெங்காயம் போட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் பச்சை மிளகாலாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சி ப்ளஸ் ஹெல்த்தி, நம்ம பாரம்பரிய உணவு. நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.